கேமராவில் பதிவான 3 உண்மையான சிவன் வீடியோக்கள். உங்களோட ஃபேவரட் காட் யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. 3வது, ஒரு சிவன் கோயில் இடிஞ்சு கீழே விழுந்த பிறகு அங்கே இருக்கிற சிவலிங்கம் மட்டும் லைட்டாக அந்த மண்ணிலிருந்து வெளியில் தெரிஞ்சுக்க. அப்படி தெரியப்பட்ட சிவலிங்கத்துக்கு மேலேயே கரெக்டாக சூரிய ஒளிப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா சாதாரணமான விஷயமே கிடையாது. ஒரு கட்டப்பட்ட ஒரு பழைய கோவிலுக்குள்ள சிவலிங்கத்து மேலே சூரிய ஒளி விழுறதே ரொம்ப அதிசயமாக இருக்கும். ஆனால் இடிஞ்சு போன புதஞ்சு போன ஒரு சிவலிங்கத்து மேலே கரெக்டாக சூரிய ஒளி படுறது ரொம்ப ஒரு அமானுஷமான விஷயமா இருக்குது. இந்த வீடியோ கைலாய மலையில் எடுக்கப்பட்ட வீடியோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 24 மணி நேரமும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அங்கே இருக்கிற ஐஸ் தண்ணியில் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்நாளில் சாப்பிட்டதே கிடையாதாமா. அவர் எப்பயுமே சாப்பிடவே மாட்டாராம். இவரை பார்த்தீங்கன்னா அடிக்கடி மக்கள் அங்கே பார்த்துட்டு இருக்காங்க அந்த கைலாய மலையை ஏறும்பொழுது. அப்போ ஒரு தடவை ஐஸ் தண்ணியில் குடிக்கும்போது எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. சாதாரணமாக ஒரு தடவை ஐஸ் தண்ணியில் குடிச்சாவே அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு வரும். ஆனால் இவர் 24 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12 தடவை அந்த ஐஸ் தண்ணியில் குடிச்சிட்டு இருக்காரு. இவர் தான் கைலாயத்தில் இருக்க உண்மையான சிவனடியார்னு சொல்றாங்க. ரெண்டாவது, இந்த கைலாய மலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா சிவனோட திரிசூலம் அப்படி கரெக்டாக தெரியும். இதில் என்ன அதிசயம் நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த திரிசூலம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திரிசூலம் தெரியவே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்க, அவர் திரும்ப மறுநோய் பார்த்துருக்காரு. அந்த இடத்துல திரிசூலம் தெரியவே இல்லை. இந்த வீடியோ பார்த்த பல பேர் அந்த வியூ பாயிண்ட் போய் பார்த்துருக்காங்க. அப்போ அந்த திரிசூலம் தெரியவே இல்லை. ஸோ கரெக்டாக அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் மட்டும் தான் அந்த திரிசூலம் தெரிஞ்சிருக்கு. அது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கு.